ஹாய் கைஸ், நானும் தம்பி ஒரு சின்ன வேலையில் போயிருந்தோம். போகிறவையில் பார்த்தா எங்களுக்கு சரியான பசி. எங்கள் பசியை போக்குறதுக்காக ஏதாச்சும் நல்ல பிரியாணி கடை கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் எங்கள் ஊரில் பார்த்தோன்னா புதுசாக பிரியாணி கடை தந்திருக்காங்க. அதுவும் ஒன்லி பீஃப் பிரியாணி மட்டும் தான் இங்கே போடுவோம்னு சொல்லி போர்ட்லேயே போட்டு வச்சிருக்காங்க. நான் இருந்த பசிக்கு 2 பிரியாணி முதல்ல ஆர்டர் போட்டேன். இப்போ தான் புதுசாக கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்றதுனால சின்ன டபரால தான் பார்த்தோன்னா பிரியாணின்றது செல் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆர்டர் பண்ண பிரியாணியுமே பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் எவ்வளோ கடையில் பிரியாணின்றது சாப்பிட்ருக்கேன், நிறையா சாப்பிட்டு அதோட ரிவ்யூலாம் நிறைய இடத்துல போட்டிருப்பேன். ஆனால் எங்கள் ஏரியாவில் பிரியாணின்றது இதான வரைக்கும் ஒரு டேஸ்டியான பிரியாணின்றது எங்கள் ஏரியாவில் கிடையவே கிடையாது. எங்களுக்கு பிரியாணி ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான பிரியாணின்றது கிடைக்கும். இது எனக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. வருத்தத்தெல்லாம் போக்குற மாதிரி அந்த பிரியாணியை பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு எங்கள் ஏரியாவில் ஒரு டேஸ்டியான பிரியாணின்றது வந்துடுச்சுடா அப்படின்னு. ஏன்னா அந்த பிரியாணியை பார்க்கும்போது பயங்கர கலர்ஃபுல்லாக அந்த ரைஸ்லாம் சூப்பராக குக் ஆகி எப்படா அதை எடுத்து வாயில் வைப்போன்ற ஒரு ஃபீல் செமையாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அந்த பிரியாணி எடுத்து ஒரு ரூபா வச்சு நல்லா மென்று சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. அதோட டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இன்னொரு வச்சு பார்ப்போம் அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி இன்னொரு எடுத்து வச்சேன். சீரியஸா அந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தனா வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். எங்க ஏரியா பிரியாணி இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நானே பயங்கர ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா எங்க ஏரியாவில் நிறைய பேர் பீஃப் பிரியாணி போட்டிருக்காங்க. ஸோ அதோட டேஸ்ட்ன்றது அந்த அளவு இருக்காது. அதனால அவங்க பாதிலே மூடிட்டு போயிடுவாங்க கடையை. இந்த பிரியாணி கூட பார்த்தோன்னா அவங்க ஒரு சால்னா வச்சு கொடுக்குறாங்க. அந்த சால்னாவை அந்த பிரியாணியை ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சீரியஸா அதோட டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. அல்டிமேட்டா இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா அதுவும் 90 ருபீஸ்க்கு பீஃப் பிரியாணின்றது கண்டிப்பா இங்க எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. ஸோ நீங்க நல்ல ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி வில்லியனூர் உருவியார் ஜங்ஷனில் பார்த்தோன்னா இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் டேஸ்ட்டு பயங்கர சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் கைஸ். தேங்க்யூ.